ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு அலோவேரா ஜூஸ் செய்ய போகிறோம், பார்க்கலாமா? இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஸ்டமக் பெயின் நல்லா ஆகும், சொல்கிறதே தேவையில்லை. இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் இது ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம், ஃபேஸ் க்ளோ ஆகும், அப்புறமா அல்சர் ப்ராப்ளம் போகும், அப்புறம் கேன்சர் கூட க்யூர் ஆகுது சொல்கிறாங்க. நிறைய இருக்குது இதில். இது ஜூஸ் பண்ணி குடிச்சு பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். டெய்லி ஒரு டம்ளர் குடிங்க. அது இப்போ சம்மர் சீசன் இல்லையா, குடித்தா அவங்களுக்கு ஹீட் குறையும். ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல வித்தியாசம் தெரியும், உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். செஞ்சு பார்க்கலாமா? இப்போ போகலாமா? நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னா, மெயின் கத்தால நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த சதை இருக்கு இல்லையா, அது நம்ம 7 டைம்ஸ் க்ளீன் பண்ணணும். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஆட்டிட்டு அப்புறமா ஜூஸ் பண்ணி, இதுக்கு என்ன தேவைன்னா சாட் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கணும், அப்புறமா உப்பு, அப்புறமா தயிர் இருக்கு இல்லையா, தயிர் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு டம்ளர் தயிர் எடுத்துட்டு எவ்வளோ உங்களுக்கு டம்ளர் வேணுமோ அதுக்கு நீங்கள் பார்த்து அவ்வளோ தேவையாக எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பேருக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன், ஒரு மடல் மாத்திரம் நான் எடுத்திருக்கேன். இப்போ போகலாமா? பாருங்கள், இந்த சைடில் கட் பண்ணிக்கணும். இப்படி இந்த சைடில் இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே இதுக்கு மேலே அப்படியே லேயராக சும்மா இப்படியே எடுத்தால் அப்படியே ஈஸியாக உங்களுக்கு வரும். அப்படியே பாருங்கள், நல்லா வருது பாருங்க. அப்படி ஆக்சுவலி இது நுங்கு சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இது நீங்கள் தூக்கி போடாமல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். பாருங்க, ஜெல் மாதிரி வருது பாருங்க. இந்த ஸ்பூன் இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி எடுத்துடலாம், நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்க, கொஞ்சம் இருந்தால் நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும். இதில் இருக்கிற அந்த வலுவலுப்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் போகணும் உங்களுக்கு. அது இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. இப்போ ஃபில்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா அலசிட்டேன் நான், 7 தடவை அலசிட்டேன் நான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு போயிடுச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு நுங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு பாருங்க. கரெக்டா? பாருங்க, இது என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, ஜாருக்கு போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஷேக் பண்ணிக்கோங்க. அப்புறமா தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை, இப்போ நான் ஷேக் பண்ணிட்டு வந்துட்டேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட் அக்கார்டிங்க்கு. இது போதும். சாட் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அது உங்கள் டேஸ்ட் பொறுத்தும். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது போதும். இப்போ அப்படியே ஒரு ஷேக் பண்ணிடலாம். ஷேக் பண்ணிட்டு டம்ளரில் சர்வ் பண்ணுற வேலை தான். ஷேக் பண்ணிவிட்டு நான் வரேன். அலோவேரா ஜூஸ் ரெடிங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கில் அனுப்புங்க, மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ டு ஆல்.